பிரியமானவர்களே, இந்த நல்ல அருமையான அழகான ஒரு பள்ளத்தாக்கு, இந்த பள்ளத்தாக்கில் இருக்கிறதான ஒரு அருமையான ஒரு டீ எஸ்டேட். இந்த டீ எஸ்டேட்டினுடைய நடுவாக இருக்கிறதான பாதை நெருக்கமாகவும் இடுக்கமாகவும் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இந்த நெருக்கமாகவும் இடுக்கமாகவும் இருக்கிறதான பாதையின் வாயிலாக தான் மனிதர்கள் சென்று, வேலையாட்கள் எல்லாம் சென்று டீ இலையை பறிப்பார்கள். இப்படி இந்த டீ இலையை பறிக்கும்போது ஆபத்துகள் அதிகமாய் நிறைந்திருக்கிறது. கால்நடையாய் போகும்போது அட்டை பூச்சிகள் ஒரு பக்கம், இவ்விதமாக படுத்திருக்கிறதான பாம்புகளும் ஒரு பக்கம், அதோடு மாத்திரமல்ல காட்டெருமைகள் இங்கே அதிகமாய் வந்து போகிறதான ஒரு சூழ்நிலை. இதற்கு மத்தியில் உயிரை கையில் பிடித்து தோட்ட தொழிலாளர்கள் தேயிலை தோட்டத்திலே அந்த தேயிலை இலையை பறித்து இவ்விதமாக ஃபேக்டரிக்கு அனுப்புவாங்க. அதே போல பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் கூட ஒரு இடுக்கமான ஒரு வாசல் வழியாக இருக்கும்போது துன்பங்கள் அதிகமாக இருக்கிறது, துயரங்கள் அதிகமாக இருக்கிறது. அதெல்லாம் வெளியில இருந்தால, நமக்குள்ளாவே மிருக குணம் இருக்கு, நமக்குள்ளாகவே அட்டை பூச்சிகளுக்கு ஒப்பான தீங்கான குணங்கள், சாத்தானுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னன்னா நம்முடைய இரத்தத்தையே உரியத்தக்கதான ஒரு ஆபத்துகளும் இருக்கிறது. இதில் ஒன்று கவனம் தேவை, இன்னொன்று விழிப்பு தேவை, மூன்றாவதாக எச்சரிப்போடு கூட நடக்க வேண்டும் என்பதாக நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக இருந்தால் கட்டாயம் இடுக்கமான வாசல் வழியை நடந்தாலும் கூட அது நமக்கு ஜெயமாக அமையும். பாதுகாத்துக் கொள்வோம். தேவ ஆசீர்வாதத்தை பெறுவோம்.